வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுக தோல்விற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். செயற்குழுவில் அதிரடியான முடிவுகள். எடப்பாடி பழனிசாமியே பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அதிமுக நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளது. சுமார் 80 முதல் 90 இடங்களில் டெபாசிட்டை இந்த தேர்தலில் அதிமுக பெறும். இதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையேற்றது, சரியான நிர்வாக திறமை இல்லாதது, மக்கள் மத்தியில் அதிமுகவின் தொண்டர்கள் சரியாக வேலை செய்யாதது, சசிகலா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அவர்கள் திமுகவிலும் புதிய கட்சியை தொடங்கிய நிலையிலும் தற்பொழுது விஜய் அவர்களுடன் இணைந்ததும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் தோல்விற்கு முக்கியமான காரணமாக இருப்பார். உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை பொறுப்பில் இருந்து உடனடியாக விலகுவதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகளிடம் அதிமுகவின் கிளை நிர்வாகிகள் கடிதங்களை எழுதியுள்ளனர். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த கால அரசியலை விட இந்த அரசியல் நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் மீது தற்பொழுது தொண்டர்களை கடுமையான அதிருப்திகளில் இருக்கிறார்கள். பாஜகவின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டருக்கு செய்த துரோகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதிமுக தேர்தல் முடிவுக்கு பிறகு உடனடியாக அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இப்பொழுதே வெளிவர ஆரம்பித்துவிட்டது. இதற்கு காரணம் சுமார் 85% வரலாற்று பதிவுகளை மேற்கொண்டுள்ளது சட்டசபை தேர்தல். கடந்த தேர்தல்களை விட இதுதான் அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய தேர்தலாகவும் அமைந்துள்ளது. அப்பொழுது ஆளும் கட்சிக்கு எதிராகத்தானே வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஒற்றுமையாக இருந்திருந்தால் நிச்சயம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும். ஆனால் பிளவுபட்ட அதிமுகவின் காரணமாக சசிகலாவிர்களது புதிய கட்சியின் தென் மாவட்டங்களில் 40 எம்எல்ஏக்கள் உருவாகுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் ஆட்சியை இழந்தால் நிச்சயமாக முதல்வராக எந்த ஒரு கட்சியையும் பெற முடியாது. இதனால் அதிமுக தோல்வியை தழுவும். அதற்கு காரணம் எடப்பாடி தான் என்றும், செயற்குழுவில் உடனடியாக கூட்டத்தை கூட்டி எடப்பாடியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று தொண்டர்கள் கூறுவது சரியா தவறு என்பதை